இந்த எபிசோடில் நம்ம மெர்ஜ் சார்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டு. இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, அதாவது இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் கண்டிப்பாக ரிகர்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டு, மேண்டட்ரி. இன்கேஸ் வந்து உங்களுக்கு ரிகர்ஷன்னா என்னன்னு தெரியல, அவர் வந்து ரிகர்ஷனை வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, நான் ரிகர்ஷனை பற்றி ஒரு ஃபுல் கோர்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கேன். ஸோ ஒரு 1.5 hours ஒரு வீடியோ. ஸோ நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக கூட பார்க்க வேணாம், பட் வந்து அதில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 or 15 minutes வந்து ஒரு பேசிக் ஐடியா இருக்கும் ரிகர்ஷன்னா என்னன்ட்டு. அந்த பேசிக் ஐடியா வச்சு வந்து உங்களுக்கு இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ரிகர்ஷன் உங்களுக்கு தெரியலனா அதை பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ரிகர்ஷன் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் வந்து இப்போவே கண்டினியூ பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, இந்த மெர்ஜ் சார்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, டிவைட் அண்ட் கான்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு அல்காரிதம், டிவைட் அண்ட் கான்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் ஆகும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பெரிய அரேவை குட்டி குட்டி அரேவாக வந்து நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து பைனரி சர்ச் வந்து பார்த்துருப்போம் ப்ரீவியஸாக. ஸோ நம்ம சேனலில் வந்து ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், பைனரி சர்ச் வந்து இந்த டிவைட் அண்ட் கான்கர் வச்சு தான் வந்து யூஸ் ஆகும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த அரேவை வந்து பாதியாக பிரிச்சிருப்போம், அந்த அரேவை வந்து திருப்பி பாதியாக பிரிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளும் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெர்ஜ் சார்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் வந்து இந்த அரேவை நான் வந்து பாதியாக பிரிக்கணும். ஸோ இந்த அரேவை வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன் பாருங்கள். 3 1 4 6 9 2 7 6 12. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய அரே. ஸோ நான் இது பாக்ஸ் போட முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே, பாக்ஸ் வந்து போட்டாச்சு. இதை நம்ம வந்து ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு பார்த்துப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 9 எலிமெண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நான் 4 or 5 வந்து பிரிச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 4 3 1 4 6 இல்லைனா 5 பிரிச்சுக்கலாம். ஓகேவா? பிரிச்சுட்டு நம்மளோட இஷ்டம் தான், நம்ம வந்து ஆனால் பாதியாக பிரிக்கணும். இன்கேஸ் ஆட் நம்பராக இருந்ததுன்னா 4 or 5 அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பிரிச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து திருப்பி நம்ம செகண்ட் திங். ஓகேவா? ஸோ 2 7 6 12. ஓகேவா? தென் அகைன் இதை என்ன பண்ணணும்னா திருப்பி பாதியாக பிரிக்கணும். ஓகேவா? ஸோ பாதியாக பிரிச்சுட்டு 3 1 4 இந்த இடத்துல 6 9. தென் இதையும் வந்து பாதியாக பிரிக்கணும். 2 7ன்னு பிரிச்சுட்டு இதை வந்து 6 12ன்னு பிரிக்கணும். தென் திருப்பி வந்து இதை பிரிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து 3 1ன்னு வரும், இது வந்து 4ன்னு வரும். தென் இதை வந்து பிரித்தோன்னா இது வந்து 6 வரும், இது வந்து 9ன்னு வரும். ஓகேவா? தென் அதே மாதிரியே 2 7 6 12. ஸோ இந்த மாதிரி நம்ம பீஸாக வந்து இதை பிரிச்சுக்கணும். ஓகேவா? அகெயின் வந்து இது 3 1 சொல்லிட்டு பிரியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது வந்து எத்தனை ஆர்டரில் இருக்குன்னு. இது வந்து ஃபஸ்ட் ஆர்டரு, இது வந்து செகண்ட் ஆர்டர், இது வந்து தேர்ட் ஆர்டர், இது வந்து ஃபோர்த் ஆர்டர், அண்ட் ஃபைனலாக வந்து இது ஃபிஃப்த் ஆர்டரில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா கீழே இருந்து ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 3யும் 1யும் வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி எது சின்னதுன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து 1 தான் வந்து சின்னது. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல வந்து நான் கலர் வந்து மாற்றிக்கிறேன். இது வந்து இப்போ எப்படி ஆகும்னா 1 3 அப்படின்னு சொல்லிட்டு மாறி இந்த கண்ட்ரோலுக்கு போகும், அதாவது வந்து இந்த இடத்துக்கு போகும். ஓகேவா? அகெயின் இந்த இடத்துல வந்து ஒரு 4 இருக்குது. ஸோ அகெயின் வந்து இந்த 4. தென் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 1 ஃபஸ்ட்டு 4ஓட கம்பேர் பண்ணணும், 3 ஃபஸ்ட்டு 4ஓட கம்பேர் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் 1 3 விட 4 வந்து பெருசு தான். ஸோ இந்த இடத்துக்கு வந்து திருப்பி கண்ட்ரோல் போகும். இந்த இடத்துல வந்து இது எப்படி இருக்கும்னா 1 3 4ன்னு சொல்லிட்டு மாறும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சைடை முடிச்சாச்சு. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 6 9ன்னு இருக்குது. ஸோ இது வந்து 6 9ன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். தென் திருப்பி வந்து இது மேலே போகும்போது இந்த இடத்துல 6 9ன்ட்டு ஒரே அரேவாக வந்து மாறிடும். தென் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம திருப்பி கம்பேர் பண்ணி இதை வந்து நம்ம மேலே போடும்போது ஃபஸ்ட்டு இந்த 1 6ஓட கம்பேர் பண்ணணும், 1 9ஓட கம்பேர் பண்ணணும், 3 6ஓட கம்பேர் பண்ணணும், 3 9ஓட கம்பேர் பண்ணணும், 4 6ஓட கம்பேர் பண்ணணும், 4 9ஓட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி இந்த இடத்துல 1 3 4 6 9ன்னு சொல்லிட்டு நமக்கு வரும். அதே மாதிரியே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 2 7ன்னு இருக்குது. ஸோ இது வந்து 2 தான் வந்து சின்னது. ஸோ 2 2 7ன்ட்டு வரும். இந்த இடத்துல வந்து 6 12ன்ட்டு வரும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வந்து ஃபஸ்ட்டு 6ஓட கம்பேர் பண்ணணும், 2 12ஓட கம்பேர் பண்ணணும். ஸோ 2 தான் சின்னது, அதனால அது அப்படியே தான் இருக்கும்.
இப்போ 7 பார்த்தீங்கன்னா 6 வந்து சின்னது, 12 வந்து பெருசு. ஸோ இந்த இடத்துல வந்து இது எப்படி மாறும்னா, இந்த இடத்துல 2, 6, 7, 12ன்னு மாறும். ஓகேவா? மாறிட்டு திருப்பி இந்த 1ஐயும் இந்த 2வையும் கம்பேர் பண்ணணும், 1ஐயும் 6ஐயும் கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து இதை கம்பேர் பண்ணிங்கன்னா, ஸோ லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து அகெயின் நமக்கு கம்பேர் ஆகி ஃபைனல் அவுட்புட்டில் 1, 2, 3, 4, 6, 6, 7, 9, 12ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அதாவது பெருசாக இருக்கிற அரேவை வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து பண்ணிட்டோம். அதாவது சின்ன சின்னதாக டிவைட் பண்ணிவிட்டு அந்த சின்ன சின்ன சப்செட்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணி தென் அதை வந்து நம்ம பெருசாக வந்து நம்ம இங்கே மாற்றிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் ஒரு கொஸ்டினை, இந்த பெரிய அரேவையை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து 3 இருக்குதுல்ல. ஸோ இந்த 3ஐ வந்து ஃபஸ்ட்டு 1ஓட கம்பேர் பண்ணி 4ஓட கம்பேர் பண்ணி 6ஓட கம்பேர் பண்ணி அப்படி பண்ணலாம். பட் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு O(n²) போய் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து முடியும். பட் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி டிவைட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ இப்படி வந்து டிவைட் பண்ணுறதுக்கு வந்து log n வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வரும். ஸோ இது வந்து அரேவோட சைஸை பொறுத்து எத்தனை ஆர்டர் போகுதோ அத்தனை ஆர்டர் வந்து நமக்கு log n வரும். ஸோ இது வந்து n × log n தான் கணக்கு. ஸோ இது வந்து n log n நமக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி. அகெயின் நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ லூப்குள்ளே நீங்கள் ரன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு எலிமெண்ட்டையும் வந்து நீங்கள் இட்ரேட் பண்ணி ரன் பண்ணி தான் ஆகணும். அதனால நீங்கள் நார்மலாக போனீங்கன்னா O(n²) வரும். பட் வந்து நீங்கள் இதை பிரிச்சிங்கன்னா பிரிக்கிறதுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி log n தான். ஸோ இது வந்து எத்தனை ஆர்டர் இருக்குதோ அத்தனை ஆர்டருக்கு தான் வந்து நீங்கள் இட்ரேஷன் பண்ண போகிறீங்க கரெக்டாக. ஸோ அதனால இதுக்கு வந்து n log n அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வரும். சரி, இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான விஷயம் இந்த ப்ராப்ளம். ஆனால் இதை வந்து நீங்கள் ஃபங்க்ஷனாக மாற்றுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமாக மாற்றுறது வந்து ஓரளவுக்கு வந்து டிஃபிகல்ட்டான ஒன்று. அதனால் வந்து நம்ம போன வீடியோவில் பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எழுதிடுறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்து அந்த எக்ஸாம்பிளை வந்து நான் உங்களுக்கு ஃபங்க்ஷனை ட்ரேஸ் பண்ணி புரிய வைக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போது ஃபங்க்ஷன் வந்து எழுதலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் வேணும். ஓகேவா? ஸோ 2 ஃபங்க்ஷன்ஸ் வேணும். ஒரே ஃபங்க்ஷன் எழுதலாம் டெக்னிக்கலாக, பட் வந்து அகெயின் அது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், நமக்கு வந்து புரியாது. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து இந்த 2 அரேவாக பிரிஞ்சதை வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும். ஓகேவா? மெர்ஜிங்க்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன், தென் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? பிரேக் அண்ட் சார்ட்டுக்கு வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு தேவை. சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெர்ஜ் ஃபங்க்ஷன் வந்து எழுத போகிறோம். ஸோ இந்த மெர்ஜ் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து வாங்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சார்ட்டட் அரே. ஓகேவா? ஸோ இது வந்து சார்ட்டட், இதுவும் வந்து சார்ட்டட். இது வந்து அன்சார்ட்டடாக இருக்கக்கூடாது, சார்ட்டடாக இருக்கணும். அகெயின் இதோடைய வேலை வந்து பிரேக் பண்ணுறது கிடையாது. பிரேக் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஒரு சார்ட்டடும் ரைட் சைடில் ஒரு சார்ட்டடும் கிடைக்கும்ல, இதை தான் அது கம்பேர் பண்ணி மெர்ஜ் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லெஃப்ட் சைடில் 1, 3ன்னு இருக்குது, இந்த இடத்துல வந்து நமக்கு 4ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து நமக்கு ஏற்கனவே சார்ட் ஆகி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதனால இது என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும். ஸோ 1 4ஓடையும் 3 4ஓடையும் கம்பேர் பண்ணி 1 3 4ன்னு வந்து நமக்கு மெர்ஜ் பண்ணி கொடுக்கும். இல்லைனா வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இந்த இது எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து எடுத்துப்போம். ஸோ லெஃப்ட் வந்து 2, 7 வாங்குச்சு, இது வந்து 6, 12ன்னு வாங்குச்சுன்னா லெஃப்ட்டும் ஆல்ரெடி சார்ட்டட், ரைட்டும் ஆல்ரெடி சார்ட்டட். இப்போ நம்ம கம்பேர் பண்ணி மெர்ஜ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கம்பேர் பண்ணி மெர்ஜ் பண்ணும்போது 2 6ஓட பண்ணிவிட்டு 2 12ஓட பண்ணோம். ஸோ 2 வந்து மாறாது. ஓகேவா? அகெயின் 7 வந்து 6ஓட கம்பேர் பண்ணோம். ஸோ 6 வந்து சின்னதுங்கிறதுனால 6 வந்து பிளேஸ் பண்ணிடும். தென் 7 வந்து 12ஓட கம்பேர் பண்ணோம். இந்த இடத்துல 7 சின்னதுங்கிறதுனால பிளேஸ் பண்ணிடும். தென் வந்து லெஃப்ட் சைடில் எலிமெண்ட்ஸ் காலி ஆகிட்டதும் இந்த ரைட் சைடில் இருக்க மிச்சம் எல்லாத்தையுமே வந்து பிளேஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இந்த மெர்ஜ் ஃபங்க்ஷனுடைய வேலை. ஸோ அதை வந்து நான் இங்கே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் எழுதுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் டெஃப்னு வந்து கீவேர்ட் போட்டுக்கிறேன், தென் மெர்ஜின்னு வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? போட்டுட்டு இது வந்து 2 ஆர்குமெண்ட் வாங்குது, லெஃப்ட் சைடில் 1 ரைட்டுன்னு சொல்லிட்டு 2 வாங்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் வந்து நான் இங்கே நமக்கு புரியணுங்கிறதுக்காக ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு தான் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் கரெக்டாக. ஸோ அதனால வந்து நான் இதை லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இது என்ன பண்ண போகுது, ஒரு அரேவை வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது கரெக்டாக. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு சார்ட்டட் அரே வருது, ரைட் சைடில் ஒரு சார்ட்டட் அரே வருது, அதை வந்து மெர்ஜ் பண்ணி இது ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு எம்டி அரே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு ஒரு எம்டி லிஸ்ட் ப்ராக்கெட் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ லெஃப்ட் சைடையும் ரைட் சைடையும் இட்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து லூப் தேவை. ஸோ அதனால I = 0, J = 0ன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ வந்து இந்த லூப் எது வரைக்கும் ரன் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று இந்த அதாவது லெஃப்ட் சைடில் இருக்க அரே காலியாகிற வரைக்கும் பண்ணணும், அல்லது ரைட் சைடோடைய அரே வந்து காலியாக இருக்கிற வரைக்கும் பண்ணணும். ஓகேவா?
ஸோ இது ரெண்டுமே வந்து ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று வந்து காலி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 5 எலிமெண்ட் இருக்குது, இந்த இடத்துல வந்து 4 எலிமெண்ட் இருக்குது. ஓகேவா? பட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த இட்ரேஷன்லேயே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இட்ரேஷன் வந்து நம்ம அப்பன் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் வந்து இந்த இடத்துல வைல் லூப் வந்து எழுதிக்கிறேன். ஸோ வைல் ஐயோட வேல்யூ வந்து லென்த் ஆஃப் லெஃப்ட் இருக்கிற வரைக்கும், ஓகேவா, அதை விட கம்மியாக இருக்கிற வரைக்கும் ஆண்டுன்னு வந்து நான் போட்டுக்கிறேன். ஜேயோட வேல்யூ லெஸ் தென் லென்த் ஆஃப் ரைட் இருக்க வரைக்கும். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் இப்போதைக்கு புரியலனா ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் இதை எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு நான் ட்ரேஸ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லாவே புரியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் எழுத போகிறேன். ஸோ இஃப் லெஃப்டோட ஐ வேல்யூ லெஸ் தென் ரைட்டோட ஜே வேல்யூவாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிசல்ட்டை வந்து அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரிசல்ட் டாட் அப்பெண்ட். ஸோ லெஃப்ட் ஆஃப் ஐயோட வேல்யூவை நம்ம அப்பெண்ட் பண்ண போகிறோம். தென் பண்ணிவிட்டு அடுத்த இட்ரேஷனுக்கு வந்து நம்ம போகணும். கரெக்டாக? ஸோ ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. சரி, இன்கேஸ் வந்து ரைட் சைடில் இருக்கிறது வந்து பெருசாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும், ஸோ இந்த இடத்துல எல்ஸ் கேஸ் வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு ரிசல்ட் டாட் அப்பெண்ட். ஸோ இது வந்து நார்மல் ப்ராக்கெட்ஸ் தான், ரைட் ஆஃப் ஜே வரும். ஓகேவா? தென் அதே மாதிரியே ஜே ஈக்குவல் டு ஜே ப்ளஸ் 1. ஸோ இவ்வளோ தான், ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு விஷயம். அண்ட் அகெயின் இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இருக்க எலிமெண்ட் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, ரைட் சைடில் வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்குன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்படி வச்சுப்போம். லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 2,6,4 இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இது வந்து சார்ட்டடாக இருக்கணும். ஓகேவா? ஸோ 2,4,6 இருக்குது. ரைட்டில் 1, 3, 5, 7 இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து என்ன நடக்கும்னா இந்த 6ஓட இட்ரேஷன் வந்து முடிஞ்சு போயிட்டு இந்த 7 வந்து தனியாக விட்டுடும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரியே சில டைம் வந்து என்ன ஆகும்னா லெஃப்ட் சைடில் அதிகமாக எலிமெண்ட்ஸ் இருக்கும், ரைட் சைடில் வந்து கம்மியாக எலிமெண்ட்ஸ் இருக்கும் இந்த இட்ரேஷன் வந்து முடியும் போது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்து இந்த லெஃப்டான எலிமெண்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிசல்ட் டாட் எக்ஸ்டெண்டன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லெஃப்ட்னு கொடுத்துட்டு ஐன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற அரேயில் இருக்கிற மிச்சம் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் வந்து இது வந்து அப்பெண்ட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரியே ரிசல்ட் டாட் எக்ஸ்டெண்டன் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து ரைட்டுன்னு கொடுத்துக்கோங்க ஜே. ஓகேவா? அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இது வந்து 2 சார்ட்டட் அரேவை வாங்கி அதை வந்து கம்பேர் பண்ணி நமக்கு லூப்பை முடிச்சுட்டு நமக்கு வந்து வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு கான்செப்ட். சரி, இப்போ வந்து நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். அதாவது அதுதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன். அதுதான் நம்மளுடைய அன்சார்ட்டட் அரேவை வந்து வாங்க போகுது. அந்த அன்சார்ட்டட் அரேவை தான் பிரிக்க போகுது. பிரித்து அந்த அரே, அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுவோம். ஸோ அதை வந்து இன்டைரக்ட் ரிகர்ஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து எழுதுகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ டெஃப்னு போட்டுட்டு மெர்ஜ் அண்டர்ஸ்கோர் சார்ட்னு போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்மக்கிட்ட நம்மளுடைய அன்சார்ட்டட் அரேவை வந்து வாங்குது. ஸோ இது வந்து ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன். சரி, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அரேவை வந்து உடைக்கணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு சான்ஸ் இருக்குது, ஒரே ஒரு எலிமெண்ட்டை மட்டும் வந்து நமக்கு இன்புட்டாக தரதுக்கு. ஸோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் கேஸாக வந்து கொடுத்துடணும். அண்ட் அதே மாதிரியே இது வந்து எப்போ வந்து உடையணும் அப்படின்னா, ஸோ ஒன்று இருக்கிற வரைக்கும் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிகர்ஷனுக்கு வந்து பேஸ் கேஸ் எழுதணும். ஸோ இந்த இடம் வர வரைக்கும், அதாவது அரே எல்லாமே வந்து பீஸாக தனித்தனியாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ரிகர்ஷன் வந்து ரன் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பேஸ் கேஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும். ஸோ ரிகர்ஷன் வீடியோ அகைன் பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் கேஸ் தான் எழுதணும். பேஸ் கேஸ் எழுதிட்டு ரிகர்சிவ் கால் வந்து எழுதணும். ஸோ இந்த இடத்துல இஃப்
லென்த் ஆஃப் வாங்கின அரே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா அந்த அரேவை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். சரி, இப்போ வந்து நம்ம இதை பிரிக்கலாம். பிரிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு மிட் வேல்யூ வந்து தேவை. ஸோ நம்ம ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளால் சரிபாதியாக பிரிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் மிட்ன்னு கொடுத்துட்டு அரேவோட லென்த்தை இன்டீஜர் டிவிஷன் பை 2ன்னு வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போது லென்த் வந்து ஒரு 13 இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இன்டீஜர் டிவிஷன் பண்ணும்போது 13/2 ஈக்குவல் டு 6.5ன்னு வரும். ஸோ 6.5ன்னு வந்து நமக்கு வரக்கூடாது, வெறும் 6 தான் தேவை. அதனால இந்த 0.5 விட்டுட்டு மிடில் வந்து 6ன்னு சொல்லிட்டு சேவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. தென் அதே மாதிரியே இதை வந்து நம்ம பிரிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 2 1 4 3 இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ லெஃப்ட் சைடுக்கு பாதி, ரைட் சைடுக்கு பாதி வந்து பிரிக்கணும். ஸோ அதை வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நமக்கு ஒரு சின்ன மெத்தட் இருக்குது. ஸோ ஏஆர்ஆர்னு கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல காலன் வச்சுட்டு மிட்டுன்னு வந்து கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இது பாதியாக வந்து பிரிஞ்சிடும். ஓகேவா? அதே மாதிரியே ரைட் சைடு வந்து போட்டுக்கோங்க. அகெயின் பேசிக் பைத்தான் வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும். ஸோ மிட்டுன்னு கொடுத்துட்டு இது கொடுத்தீங்கன்னா அகெயின் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, திருப்பி வந்து மிட்லேருந்து பாதியாக பிரிச்சுக்கும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்லேருந்து மிட் இண்டெக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிச்சுக்கும். இது வந்து மிட் இண்டெக்ஸ்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து உங்களுக்கு பிரிச்சுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஏன் இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுக்குறோம்? ஏன்னா வந்து நேம் வந்து நமக்கு சேமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டை தான் வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லெஃப்ட் சார்ட்டட்னு வந்து கொடுத்துக்கலாம். லெஃப்ட் சார்ட்டட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரிகர்சிவ் கால், அதாவது இதே ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ மெர்ஜ் சார்ட்னு கொடுத்துட்டு லெஃப்ட் அரே வந்து பாஸ் பண்ணிவிடுங்க. தென் ரைட் சார்ட்டட்னு கொடுத்துட்டு ஸோ அகெயின் மெர்ஜ் சார்ட்குள்ளே ரைட் அரே வந்து பாஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, மேபி வந்து இந்த 2 ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இதுதான் வந்து ரிகர்ஷன். ஓகேவா? அகெயின் நான் ட்ரேஸ் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃபங்க்ஷன் எழுதி முடிச்சுட்டு நம்ம இதை வந்து பக்காவாக வந்து ட்ரேஸ் பண்ணலாம். தென் வந்து இது என்ன பண்ணணும், ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து லெஃப்ட் சார்ட்டடும் கிடச்சாச்சு, ரைட் சார்ட்டடும் கிடச்சாச்சு. ஸோ இதை வந்து நம்ம இந்த மெர்ஜ் ஃபங்க்ஷனுக்குள்ளே போடணும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் சார்ட்டட் கம்மா ரைட் சார்ட்டட். ஸோ அவ்வளோதான், ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ தெர் இஸ் அ வெரி ஹை சான்ஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரிகிற மாதிரி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக தெரியுதுன்னு நம்புகிறேன் ஸ்க்ரீனில். இன்கேஸ் வந்து தெரியலனா லைட்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா வந்து நான் நல்லாவே வந்து ஜூம் அவுட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து அரேன்னு கொடுத்துட்டு, ஸோ இதுக்கு வந்து ஒரு சாம்பிள் அரே ஒரு 8 லென்த் வச்சுப்போமா? ஓகே, 2 1 4 3 7 6 9 8. அகெயின் 1லேருந்து 8 வரைக்கும் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து 1 2 3 4 5 6 7 8ன்னு வரும். இப்போது இந்த மெர்ஜ் சார்ட்டில் தான் வந்து நம்ம இந்த அரேவை பாஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன பார்க்குது, அரேவோட லென்த் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 பார்க்குது, கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால இது வந்து கீழே வருது. மிட்டோட வேல்யூ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் அரே டிவைடட் பை 2ன்னு காட்டுது. ஸோ இந்த இடத்துல வந்து மிட்டோட வேல்யூ நமக்கு 4ன்னு வருது. ஸோ லெஃப்ட் அரே வந்து மிட் வரைக்கும், ஆனால் மிடில் வந்து இன்க்ளூட் பண்ணாது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4. ஸோ இதுதான் வந்து 4th இண்டெக்ஸ். கரெக்டாக? ஸோ 4th இண்டெக்ஸு இதை வந்து இன்க்ளூட் பண்ணாமல் இது வரைக்கும் வந்து எடுத்துக்கும். ஸோ லெஃப்ட் அரே வந்து 2 1 4 3. தென் ரைட் இண்டெக்ஸ் வந்து ரைட் அரே வந்து மிடில் இருந்து மிச்சம். ஓகேவா? ஸோ 7 6 9 8. அடுத்து என்ன சொல்லுது, லெஃப்ட் சார்ட்டட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் மெர்ஜ் சார்ட்டை லெஃப்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து மெர்ஜ் சார்ட்டை வந்து இது திருப்பி கால் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் சார்ட்டடில் என்ன ஆகுது, மெர்ஜ் சார்ட். ஸோ இந்த இடத்துல மெர்ஜ் சார்ட்னு போட்டுட்டு கால் ஆகுது. என்ன கால் ஆகுது, லெஃப்ட் வந்து கால் ஆகுது. ஓகேவா? ஸோ 2 1 4 3. ஸோ இந்த இடத்துல வந்து இது ஒரு ஃபங்க்ஷன் கால். கரெக்டாக? ஸோ அகெயின் வந்து இதுக்கு என்ன ஆகும்னா, மிட்டோட வேல்யூ வந்து 2ன்னு வரும்.
லெஃப்ட் வந்து என்ன வரும்னா, ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் கால், இதுவும் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம ரிகர்ஷனில் பார்த்தது. ஸோ அகைன் வந்து இந்த பேஸ் கேஸ் வந்து பார்க்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 கிடையாது. அகைன் வந்து இது என்ன பண்ணுன்னா லெஃப்ட் அரே வந்து 2 1ன்னு மாற்றிடும், ரைட் வந்து 4 3ன்னு சொல்லிட்டு மாற்றிடும். தென் அகைன் வந்து இங்கே ஒரு லெஃப்ட் சார்ட்டட் இருக்கு, இது என்ன பண்ணும் மெர்ஜ் சார்ட்னு போட்டுட்டு இந்த இடத்துல 2,1ன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணும். அகைன் வந்து இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான். ஸோ அதனால வந்து இது இங்கே திருப்பி என்ன பண்ணும், இது ஒரு ஃபங்க்ஷன் காலுங்கிறதுனால மிட் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு வரும். லெஃப்டோட வேல்யூ வந்து 2, ரைட்டோட வேல்யூ வந்து 1. ஸோ இந்த இடத்துல தான் திருப்பி லெஃப்ட் சார்ட்டட்னு வரும். இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ங்கிறதுனால இது வந்து 2னே வந்துடும். தென் செகண்ட் கால் பார்த்தீங்கன்னா ரைட் சார்ட்டட்னு இருக்கு. ஸோ ரைட் சார்ட்டட் வந்து ஈக்குவல் டு 1ன்னு சொல்லும். சொல்லிட்டு இந்த கண்ட்ரோல் ஃபுல்லாக எங்கே போகும்னா இங்கேருந்து மேலே போகும். போயிட்டு இங்கே ஒரு ரைட் சார்ட்டட் இருக்கும் கரெக்டாக. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு ரைட் சார்ட்டட் வரும். இந்த ரைட் சார்ட்டட் வந்து இங்கே கால் ஆகும். இது திருப்பி என்ன பண்ணுன்னா இந்த ரைட் ஓகேவா. ஸோ இது வந்து மெர்ஜ் சார்ட்னு சொல்லிட்டு இந்த 4,3 வந்து இது கொடுக்கும். அகைன் இது என்ன பண்ணும் 4ன்னு ஒரு அரே வந்து உடைக்கும், 3ன்னு சொல்லிட்டு ஒரு அரே உடைக்கும். உடைச்சிட்டு திருப்பி வந்து கண்ட்ரோல் மேலே போகும், திருப்பி கண்ட்ரோல் வந்து மேலே போகும். ஸோ இதுதான் வந்து இது ஃபுல்லாக வந்து நடக்கும். சரி, இப்போ வந்து நம்ம இதில் ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் எடுத்துப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு 2 1ன்னு சொல்லிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்குது கரெக்டாக. ஸோ நம்ம வந்து இப்போ எந்த இடத்துல இருக்கோம்னா இந்த இடத்துல வந்து இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த லெஃப்ட் சார்ட்டட் அப்படிங்கிறது வந்து நமக்கு 2ன்னு வந்து கிடச்சிருச்சு, ரைட் சார்ட்டட் வந்து நமக்கு 1ன்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சு. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மெர்ஜ் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கோம். கால் பண்ணி இந்த 2வையும் இந்த 1ஐயும் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து மெர்ஜ்ன்னு போட்டுட்டு 2,1ன்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்னு வந்து 2 வாங்குது. ஸோ ரிசல்ட்னு ஒன்று இருக்குது, i ஈக்குவல் டு 0 j ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க, இது வந்து 2 இது வந்து 1, இதுதான் வந்து நமக்கு பாஸ் ஆனது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லூப் பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ லெஸ்ஸாக இருக்கணும். ஸோ ஐயோட வேல்யூ வந்து இங்கே 0 தான், இது வந்து 2 அண்ட் இது வந்து 1 ஓகேவா. ஸோ ரெண்டு இடத்துலையுமே வந்து ஐஎன்ஜியோட வேல்யூ வந்து இதுதான், அதாவது வந்து நமக்கு வந்து கம்மி தான். ஸோ அதனால வந்து இது என்ன பண்ணுன்னா இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ஸோ லெஃப்ட் ஆஃப் ஐ, ஸோ இந்த லெஃப்ட் அரேல இருக்கிற, ஸோ இது வந்து லெஃப்ட் அரே கரெக்டாக, இது வந்து வெறும் 2 தான். ஸோ லெஃப்ட் ஆஃப் 0 வந்து செக் பண்ணும். ஸோ லெஃப்ட் ஆஃப் 0 வந்து இது வந்து 2 தான். ஸோ இந்த 2வும் இந்த 1 வந்து சின்னதான்னு பார்க்கும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடும். தென் எல்ஸ் கேஸில் வந்துட்டு இது என்ன பண்ணும், ரைட் சைடில் இருக்கிறத வந்து அப்பெண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ரிசல்ட் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல இந்த 1ஐ வந்து அப்பெண்ட் பண்ணிவிட்டு j ஈக்குவல் டு j+1ன்னு சொல்லிட்டு மாற்றிடும். ஸோ இந்த இடத்துல வந்து ஜேயோட வேல்யூ வந்து 1ஆக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா வந்து லென்த் வந்து நமக்கு 1 தான். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிட்டு லூப்குள்ளே வந்து போகாது. அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற எலிமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு இது அப்பெண்ட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏற்கனவே ரிசல்ட்டில் 1 இருக்குது, இந்த இடத்துல வரும்போது ரிசல்ட் வந்து 1,2ன்னு சொல்லிட்டு நமக்கு மாறும். ஸோ இதே கதை தான் எல்லா வாட்டியும் வந்து நடக்கும். அதாவது வந்து ஒரு வாட்டியும் வந்து இந்த இடம், அதாவது ரெண்டுமே வந்து பிரேக் ஆகிட்டு வரும்போது அடுத்து என்ன நடக்கும்னா இந்த 4 and 3 வந்து திருப்பி இதே மாதிரிக்குள்ளே போகும். போயிட்டு இந்த இடத்துல வந்து 3 and 4ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் வந்து 1 2 இருக்கும் ஃபர்ஸ்ட் காலில். ஸோ செகண்ட் காலில் வந்து அடுத்த ரிசல்ட் வந்து 3 4ன்னு சொல்லிட்டு வரும். தென் இது திருப்பி என்ன ஆகும்னா மெர்ஜ்ன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் வந்து 1,2ன்னு வரும், ரைட் சைடில் வந்து 3,4ன்னு சொல்லிட்டு நமக்கு வரும். அகைன் திருப்பி வந்து இது என்ன பண்ணுன்னா இந்த லூப்குள்ளே எல்லாத்துலேயுமே போயிட்டு லாஸ்ட்டாக ரிசல்ட் வந்து 1 2 3 4ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து இது ரிகர்சிவாக நடந்துக்கிட்டே இருந்து லாஸ்ட்டாக வந்து நமக்கு 1 2 3 4 5 6 7 8 சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து மெர்ஜ் சார்ட் அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ அகெயின் இந்த வீடியோ வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு 2-3 வாட்டி வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒர்க் அவுட் பண்ணி ட்ரேஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இடம் பத்தாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன அரேவாக போட்டு, ஸோ இந்த சின்ன அரே இருக்குது இல்லையா 2 1 4 3 இருக்குதுல்ல, இந்த சின்ன அரேவை வச்சு நீங்கள் போட்டு ட்ரேஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரேஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ நான் இதே கோடை வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போட்டிருக்கேன். ஸோ வாங்க நம்ம அதை போய் நம்ம ஃபங்க்ஷன் கரெக்டாக அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ என்னுடைய விஎஸ் கோடுக்குள்ளே வந்துட்டேன். அண்ட் இந்த இடத்துல வந்து ப்ரோக்ராம் கொஞ்சம் பெருசுங்கிறதுனால நான் லைட்டாக வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கோடு தெரியுதுன்னு நான் நம்புகிறேன்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எழுதியிருக்க அதே தான் வந்து நம்ம இங்கேயும் போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெர்ஜ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கோம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வாங்குது, ரிசல்ட்டோடைய வேல்யூ வந்து வாங்குது, I and 0 வந்து நம்ம அசைன் பண்ணிவிட்டு தென் ஒயில் லூப் எழுதிட்டு அப்பெண்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். தென் அதே மாதிரியே மெர்ஜ் சார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டுட்டு பேஸ் கேஸ் எழுதிட்டு மிட் வேல்யூ போட்டுட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதை வந்து ரிகர்சிவாக கால் பண்ணியிருக்கோம் திருப்பி. அண்ட் லாஸ்ட்டாக வந்து மொத்தத்தையுமே வந்து நம்ம மெர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே நோட் பேடில் போட்ட அதே ப்ரோக்ராம் தான் வந்து நான் இங்கேயும் போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அன்சார்ட்டட் அரே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கரெக்டாக சார்ட் ஆகி வருதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ரன் பைத்தான் ஃபைல் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இது ப்ராப்பராக சார்ட் ஆகி வரும். ஸோ இதுதான் வந்து மெர்ஜ் சார்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம இன்சர்ஷன் சார்ட் வந்து போட்டிருப்போம். அதையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதை ஏன் படித்து வைக்கணும் அப்படின்னா இன்கேஸ் இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் போடும்போது எரர் வரலாம், அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு சில்லி மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணலாம். பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து இது ஒரு எரர் ப்ரோன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக வாட்டி எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அதனால் ஒரு சேஃப்டிக்கு அந்த இன்சர்ஷன் சார்ட் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இதில் ஆன்சர் எடுத்துகிட்டு வர முடியலன்னா அதில் வந்து நீங்கள் ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஓகேவா? பட் வந்து இதுதான் வந்து ஆப்டிமல். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது n-log n-லேயே வந்து முடிஞ்சு போயிடும். அது வந்து உங்களுக்கு n² போகும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் a nice day.